ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் நிறைய அதிசயங்களை செய்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு அதிசயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு நண்பர், அந்த நண்பருடைய தம்பிக்கு அவருக்கு திடீர்னு கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. கேன்சர் ரொம்ப முற்றிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சிறு வயது அவருன்றதுனால அந்த குடும்பமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுச்சு. எப்படி நம்ம இதிலேருந்து மீள போகிறோம், இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, நம்ம இவனை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. மருத்துவத்தில் நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்க. இல்லை, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குது, நம்ம பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க தம்பி இந்த வைத்தியத்துக்கு பயப்படுறாரு. நான் எப்படி வைத்தியத்துக்கு வர்றது, நான் அங்கே போனேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போய்டும், நான் இப்படியே செத்து போயிடுறேன், எனக்கு வைத்தியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டார். அவர் தம்பி அதுபோல் ஆனது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆன ஆள் வேற. அதனால் அவங்க மனைவியும் ரொம்ப துக்கத்துக்கு ஆயிட்டாங்க. எப்படியாவது இவரை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. ஆனால் அந்த பையன் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரே அடம் பிடிக்கிறார். யார் பேசினாலும் வரலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்க என்கிட்ட பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த பையனுடைய ஜாதகத்தில் 3 கிரகங்கள் இணைவு இந்த வியாதியவும் குறிக்கும். அதே 3 கிரகங்கள் ஒரு இறைவனையும் குறிக்கும். இப்போ நரசிம்மர் அப்படின்ற இந்த சாமி இருவேறு அமைப்புகள் தான் குறிக்கும். சூரியன், புதன், சனி அப்படின்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் நரசிம்மரை தான் குறிக்கும். சூரியன், செவ்வாய், சனி அப்படின்ற கிரகங்கள் வந்தாலும் இது நரசிம்மரை தான் குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சூரியன்றது சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சிங்க வடிவத்தில் இருக்கணும். இந்த செவ்வாய் உக்கிரமானவராக இருக்கணும். இந்த சனி இரண்டுமற்ற ஒரு உருவமாக இருக்கணும். அப்படி உள்ள ஒரு இறைவன் யார் அப்படின்னு பார்த்தா நரசிம்மர். பொதுவாக நரசிம்மர் மற்ற பெயர்களில் விளங்கும். லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற கோவில் பேரில் இருக்கும், அல்லது யோக நரசிம்மர்னு இருக்கும். ஆனால் இந்த சூரியன், செவ்வாய், சனிக்கே உண்டான ஒரு இறைவன் யார் அப்படின்னு பார்த்தா உக்ர நரசிம்மர் அப்படின்னே ஒரு சாமி இருக்கிறார். இப்போ இது சூரியன், செவ்வாய், சனிக்கு உண்டான கிரகமாகவே முழுமையான பெயர்களாக இது அமைஞ்சிருச்சு. ரொம்ப பழங்காலத்து கோயில் இது. இந்த கோயில் எங்கே இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கு இந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்குதோ, இவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ, ஏதோ ஒரு வழக்குலையோ அல்லது ஒரு கோர்ட் விஷயங்கள்லையோ தேவையே இல்லாமல் இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த உக்ர நரசிம்மர் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதுலேயும் குறிப்பாக அந்த ஜாதகத்தில் இந்த சூரியன், செவ்வாய், சனின்றது தொடர்பில் இருக்கணும். எந்த கிரகங்கள் இணைவில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த நரசிம்மர் கோயிலுக்கு அனுப்பணும். எல்லா நரசிம்மர் கோயிலும் அதுபோல் ஒன்றாக இருக்காது. இந்த இடத்துல இது தேவைன்னா அந்த கோயில் போகிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருநகரின்ற இடத்துல இருந்து பூம்புகார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மங்கை மடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மங்கை இடத்துக்கு பக்கத்தில் திருக்குறையலூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற நரசிம்மர் பேர் தான் உக்ர நரசிம்மர் கோயில். இந்த திருக்குறையலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மர் கோயில் இந்த பிரச்சனைக்கு மிக சரியாக இருக்கும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அந்த பையனை அந்த கோயிலுக்கு மட்டும் அழைச்சிட்டு போங்க, மிச்சத்தை அவர் பார்த்துப்பார் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ அந்த கோயிலில் போய் என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னாங்க, அந்த கோயிலில் ஒரு மணி நேரம் உட்கார்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அவருடைய மந்திரங்கள் வாசிக்கிறீங்களா, எதை வேணால் பண்ணுங்கள், ஆனால் 1 மணி நேரம் அந்த கோயிலில் அந்த பையன் செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க பரிகாரம்னு சொல்லாமல் அந்த பையனை அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மனைவி எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு போகிற மாதிரி அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கோயில் போயிருக்க நேரத்தில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த பையன்கிட்ட யாராவது யாசகம் கேட்பாங்க. அந்த யாசகம் கேட்கும் பொழுது அந்த யாசகத்தை மட்டும் அவருக்கு கொடுத்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு துணுக்கையும் அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். இவங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே யாசகம் எடுக்க யாரும் அந்த நேரத்தில் கண்ணில் படலை. இவங்க அந்த கோயிலில் தரிசனமெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த கோயிலில் அந்த பையன் உட்கார்ந்துருக்கும் போது அந்த கோயில்லேயே அவனுக்கு மயக்கம் வந்துட்டு. மயக்கம் வந்ததில் இவங்க எல்லாரும் பதறிட்டாங்க. என்ன இந்த கோயில் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம், இங்கே வந்திருக்கிற நேரத்தில் இவருக்கு மயக்கம் வந்திருக்கு,
இந்த கோயில் ஒருவேளை இவருக்கு ஒத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கேள்வி. இப்போ இவங்க பதட்டத்துல வந்த கார்லயே கைத்தாங்களா அழைச்சு கொண்டு வந்தாங்க. அவரும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டார். நல்லபடியாவே அவரும் கார்கிட்ட வந்து உள்ள ஏறி உட்காந்துருக்க சமயத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்து அவர் உட்காந்துருக்க பக்கம் பார்த்து அவங்க விண்டோவை வந்து தட்டியிருக்கிறாங்க. இப்போ இவர் மெதுவாக இறக்கி என்னன்னு கேட்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சரியாக அவர்கிட்டயே வந்து அந்த அம்மா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அவர்கிட்ட யாராவது யாசகம் கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு நான் சொன்னது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவர் கையில் ஏதும் காசு இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க இல்லைப்பா நீ கொடுத்துரு அவர் சொன்னாருன்னு சொல்லி ஏதோ பணத்தை கொடுத்து இவர் அந்த கையால் அவங்க கொடுத்துட்டார். இங்கே கொடுத்து வந்தது தான் தாமதம். அவர் அந்த மயக்கம் வந்தது, அந்த இடத்துல அவருக்கு உண்டான ஏதோ ஒரு மாற்றம், இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ற சிந்தனை வந்துருச்சு. குடும்பத்தின் மேலே பயமே அந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்தது. இப்போது நரசிம்மர் கோயில் போனால் சரியாகும் அப்படின்றது ஒரு அர்த்தம் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. அந்த கோயில் போனால் சரியாயிடணும் அப்படின்னா அது எப்படி சரியாகும்? வைத்தியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த வைத்தியம் செய்கிறதுக்கு உண்டான அறிவையே அந்த கோயில் தான் கொடுத்துருக்கு அவருக்கு. அவர் வந்து இல்லை நம்ம போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம பார்த்துடலான்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே சொல்லிட்டார். அதுதான் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் கோயிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இல்லை நம்ம போய் வைத்தியம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அங்கே மயக்கம் வந்ததில் அவர் இன்னும் பயந்து போயிட்டார். அதனாலே அவர் ஒத்துக்கிட்டார். இப்போது வைத்தியம் பார்க்க போகிறாங்க. வைத்தியம் பார்க்க போகும்பொழுது இந்த கோவில் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னா, வழக்கமான மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்து கொண்டே இந்த கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது போய் தரிசனம் செய்கிறோமோ இல்லையோ அந்த கோவிலில் அமர்ந்திருந்து வந்தாலே போகிறோம், அந்த பிரச்சனைகளை அந்த கோவில் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான் நிஜம். இவர் தன்னுடைய உயிர் காக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையே இந்த உக்ர நரசிம்மர் கொடுத்தார். இதே போல் இன்னும் ஒரு சின்ன சம்பவத்தையும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். ஒருத்தங்க தன்னுடைய சொத்தை வேற யாரோ அபகரிக்கிறது, யார் அபகரிக்கிறான்னு தெரியல. இவர் தன்னுடைய சொத்தை வந்து காம்பவுண்டு கட்டி வைக்கிறார். அந்த இடம் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடம், ரொம்ப ஆனால் மதிப்புக்குரிய இடம். அந்த இடத்த யாரோ ஒருத்தர் வந்து காம்பவுண்டை ஒரு இரவோட இரவாக கொஞ்சம் உடைச்சி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார் செய்கிறான்னு தெரியல. ஆனால் அந்த ஊருக்குள்ளே அந்த இடம் பஞ்சாயத்தான இடம் அப்படின்றது மட்டும் முடிவுக்கு வந்துட்டாங்க. இது பலமுறை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஏதாவது அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. யாரோ ஒருத்தங்க வந்து இந்த பஞ்சாயத்தை நாங்கள் பேசி விட்றோம், ஆனால் இப்படி செலவாகும், இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த விலைக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தனக்கு அந்த எதிரியை யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. எதிரி யாருன்னு தெரிஞ்சால் தானே போய் பேச்சுவார்த்தை நடத்த, நீ ஏன்ப்பா என் சொத்தை வந்து கேட்குறேன்ட்டு. ஆனால் யாருன்னே தெரில, யாரோ ஒருத்தங்க ஆனால் வந்து வம்பு பண்ணுறாங்க. நான் பேசி விட்றாங்க, அது யாருன்னு சொல்ல மாட்டோம், பேசி விட்றோம், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இல்லை அவருக்கே இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க. சரி நான் கொடுக்குறேன், அவரை வர சொல்லுங்கன்னாலும் ஆள் வரமாட்டுறாங்க. வேற ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து சொல்கிறார், சார் யாருன்னே தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனையில் வினோதமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னோடனே, அவருடைய ஜாதகத்திலையும் அவருக்கு சொத்தை குறிக்கக்கூடிய கிரகத்தை சனி பார்த்தது. அவருக்கும் அதே உக்ர நரசிம்மர் கோவில் தான். இதே கோயில் இதே போல் போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி அனுப்பினேன். அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு போனார். ஆனால் அவர் போய் வந்து ஒரு 10-15 நாள்லலாம் இவருக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. யார் இந்த இடத்த பிரச்சனை பண்ணதாக சொன்னாரோ அவர் வந்து விபத்தில் இறந்துட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது அப்படின்னா, அப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோன்னா, இல்லை இப்போ தான் அந்த தகவல் எங்களுக்கு தெரியும், அவர் வந்து 2 நாள் முன்னாடி விபத்தில் இறந்துட்டதாக சொன்னாங்க, அதனால் இந்த இடத்துல இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்ன சார், ஒரு கோயிலில் போய் உட்காந்துருந்துட்டு வந்தோம், அதுக்கே இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துதா? அப்படி ஒரு சக்தி அந்த நரசிம்மருக்கு. அந்த நரசிம்மர் இந்த கிரகங்கள் மூலமாக தான் உங்களுக்கு செய்கிறார். இந்த கிரகங்கள் அந்த நரசிம்மர் மூலமாக தான் உங்களுக்கு செய்யுது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை காலில் குத்துன முள் மாதிரி நம்மளே அதை எடுத்து வெளியே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி, இந்த கிரகங்களே இந்த கோயிலுக்கு போனால் இந்த முள்ளை எடுத்து வெளியே எரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சமிக்கைகளை நமக்கு கொடுக்குது. அதை நம்ம கவனமாக பார்த்து அந்த இடத்துக்கு போனாலே நம்ம நிச்சயம் வெற்றியான ஒரு நிலையை கண்டிப்பாக அடையலாம். இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த உக்ர நரசிம்மர் கோயிலை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் அரசியலில் ஒரு தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு போராடுறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம்.
யார் அரசாங்க உத்தியோகத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, நான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல சிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கோவில் மிகச்சிறப்பான கோவில். உடல் உபாதைகள், சரியான வலி வலிக்குது, உடம்புல எலும்புக்கு எலும்பு வலிக்குது, எந்த இடத்துலையும் அந்த பிரச்சனைகள் ஓயலை, சாப்பிடாத மாத்திரை இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னா இந்த கோவிலில் போய் சும்மா படுத்து தூங்கியாவது எழுந்துட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக குறைச்சிட்டு வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்தலம் தான் இந்த உக்ர நரசிம்மர் கோவில். இன்னும் பல பல பிரச்சனைகள் உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் என்னத்தை உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா அந்த பிரச்சனைகளை சீர் செய்யறது தான் இந்த கோவில். அருமையான ஒரு கோவில், தமிழ்நாட்டிலேயே இருக்கு. நம்ம நினைச்சா ஒரு முறையாவது போய் பார்த்து வர முடியும். ஆனா நம்ம போறதுக்கு நேரம் ஒதுக்க முடியறதில்லை. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவியிலேயே அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம கண்ணால பார்த்துடணும், உணர்ந்துடணும். நீங்களும் இந்த கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். இது போல நிறைய அதிசயமான கோவில்கள் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில ஒன்று ஒன்றா சொல்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.